வர எல்லா ஊழியக்காரங்களும் பைபிள் தூக்கணும் எல்லாருமே என்ன கிடையாது, சரி கிடையாது. ஃபோனில் வரக்கூடிய எல்லா உபதேசமும் என்ன கிடையாது, சரி கிடையாது. எத்தனையோ உபதேசங்கள் கள்ள உபதேசங்கள் இருக்குது, எத்தனையோ நியாயப்பிரமாணத்துக்கு திருப்பறது இருக்குது, எத்தனையோ உபதேசங்கள் வெளிநாட்டிலேருந்து ஆப்பிரிக்காலேருந்து வருதுங்கிறாங்க, கொரியாலேருந்து வருதுங்கிறாங்க. எதை கேட்குறீங்க, ஏன் பண்ணுறீங்க, ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏதாவது ஒன்று சொல்லி அவர் சொன்னார் இவர் சொன்னார், வஞ்சிக்கப்படாதிருங்க. அதான் வேதம் சொல்லுது, ஸ்திரீயானவள் வஞ்சிக்கப்படும் போது நீங்களும் வஞ்சிக்கப்படுவீர்களோ என்று நான் பயந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் பவுல். இன்னைக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. நல்ல வேதம் கையில் இருக்குது. உங்களுக்கு ஒரு சபை இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு சபை இருக்கும், ஆவிக்குரிய சபை. அந்த சபைக்கு போங்க, செய்தியை கேளுங்க, உங்கள் நல்ல வேதம் வாசிங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. இது போதும் பாருங்க, இது போதும். உங்களுக்கு உங்கள் பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க, மிஞ்சி போனால் ஒரு டியூஷனுக்கு அனுப்புறீங்க. இதை தாண்டி வேறு ஏதாவது செய்கிறீங்களா? இல்லை ஏன்ப்பா இந்த ஸ்கூல்லையும் படிச்சுக்க, சாயங்காலத்துக்கு மேலே அந்த ஸ்கூலுக்கு போயிரு, அவங்களும் நல்லா தான் பாடம் எடுக்கிறாங்களா, அங்கே 2 மாஸ்டர் வராராம், அவர் நல்லா எடுக்கிறாராம், சாயங்காலத்துக்கு மேலே அங்கே போய் 2 ஸ்கூல் 3 ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க. இல்லை ஒரு ஸ்கூலுக்கு அனுப்பிட்டியே, அந்த ஸ்கூலில் நம்புறீங்க, அந்த ஸ்கூலில் கடைசி வரைக்கும் படிக்க வைக்கிறீங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆவிக்குரிய ஸ்கூல் தான் சர்ச். வரீங்க, நல்ல செய்தி கேளுங்க, அந்த கொடுக்குற செய்திக்கு கீழ்ப்படிங்க, என்ன செய்யணும்னு பாருங்க, ஆராய்ந்து பாருங்க வசனத்தை, அதோட நிறுத்தி கொள்ளுங்க. இந்த too many cooks spoil the soup. அதான் இன்னைக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. பல வகையில் தோட்டத்துக்குள்ளே சர்ப்பம் நுழைந்து கொண்டிருக்கிறது. 2வது, தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஏன் அதை காவல் செய்யணும், கர்த்தர் ஏன் அதை அடைச்சி வச்சிருக்கிறாருங்கிறதுக்காக சொல்கிறேன். 2வது வாசிங்க, நியாயாதிபதிகளின் புஸ்தகம், நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 14:5 வாசிங்க. அப்பொழுது அவன் பட்சிக்கிறவனிடத்தில் இருந்து பட்சமும் 14:5 வாசிக்கிறீங்க. திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ஜிக்கிற பாலசிங்கம் ஒன்று தோட்டத்திலிருந்து என்ன வந்துச்சு? எந்த தோட்டத்திலிருந்து? திராட்சை தோட்டத்தில் சிங்கம் வருமா? திராட்சை தோட்டத்திலிருந்து சிங்கம் வருமா? சிங்கம் வராது. திராட்சை தோட்டத்துக்குள்ள என்ன வராது? சிங்கம் வராது. ஆனால் இவன் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனான். வசனம் சொல்லுது, அங்கே என்ன வந்தது? கர்ஜிக்கிற ஒரு சிங்கம். அப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கர்ஜிக்கிற சிங்கம் என்பது எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிற பிசாசு. கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆனால் பிசாசு எங்கிருந்து வருது? திராட்சை தோட்டத்திலிருந்து வருது. அப்போ திராட்சை தோட்டம் என்பது தேவனுடைய சபை என்று சொன்னால், அல்லது தேவனுடைய காரியங்கள் என்று சொன்னால், அது உள்ளிருந்து பிசாசு வருமா? பல நேரங்களிலே அங்கே தான் நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே சர்ச்சுக்கு இல்லை. இப்போது சிம்சோனுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்கிறாரு வாசிங்க. என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், என்னாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 1லிருந்து 4 வசனம் இருக்கு. அந்த வசனத்தை அப்படியே வாசிங்க பாப்போம். 1லிருந்து 4. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், புருஷனாகிலும் ஸ்திரீயாகிலும் கர்த்தருக்கென்று விரதம் பண்ணி கொண்டவர்களாய் இருக்கும்படி நசரேய விரதமாகிய ஒரு விசேஷித்த பொருத்தனையை பண்ணினால். இப்ப சிம்சோன் யாரு? நசரேய விரதம் உள்ளவன். பண்ணினால் அப்படிப்பட்டவன் திராட்சரசத்தையும் மதுபானத்தையும் விலக்க கடவன். அவன் திராட்சரசத்தின் காடியையும் மற்ற மதுபானத்தின் காடியையும் திராட்சரசத்தினால் செய்த எவ்விதமான பானத்தையும் குடியாமலும், திராட்சை பழங்களையாவது திராட்சை வற்றல்களையாவது புசியாமலும், தான் நசரேனா இருக்கும் நாளெல்லாம் திராட்சை செடி விதை முதல் தோல் வரையிலும் உள்ள இவைகளினால் செய்யப்பட்ட யாதொன்றையும் புசியாமலும் இருக்க கடவன். அவனுக்கு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா என்னது? திராட்சை தோட்டம். அவன் போகக்கூடாத இடம் என்னது? திராட்சை தோட்டம். இப்போ சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ள கர்த்தர் நம்மளை போக வேணாம்னு என்ன பண்ணி வச்சிருக்கிறாரு? இப்போ நம்முடைய பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் அங்கே தான் போய் நிற்போம். அவன் பிறந்ததுலேருந்து அந்த திராட்சை தோட்டத்தோட விதை கூட அவங்ககிட்ட போயிடக்கூடாதான், விதை கூட இருக்கக்கூடாது. இப்போ போகக்கூடாத இடத்துக்கு போகும்போது வரக்கூடாத ஆபத்து வரத்தான் செய்யும். பல நேரங்களில் தோட்டத்துக்குள்ளேருந்து ஏன் சிங்கம் வருது, ஏன் இந்த மாதிரி காரியங்கள் வருது அப்படின்னு கேட்டால், கர்த்தர் நம்மளை சில காரியங்களுக்கு விலக்கி வச்சிருக்கிறார். விலக்கி வச்சிருக்கிற காரியங்களை வீம்புக்குனா போய் செய்யறது. இப்போ இவர் போய் திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனார், சிங்கம் வந்துச்சு, சிங்கத்தை ஜெயிச்சிட்டாரு. அதோட பிரச்சனை ஓவர் ஆயிடுச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இவனோட வீழ்ச்சி எங்கே வருதுன்னு மட்டும் பாருங்க. வாசிங்க 14ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க.
சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். நல்லா கவனிங்க, அதை படிக்கும்போது ரொம்ப கேஷுவலா படிச்சிருவீங்க. சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு பார்த்து விலகி போனா பார்க்கிறதற்கு வழிவிலகி போனான். அவர் ஏற்கனவே ஒன்னு சாவடிச்சிட்டாரு, சிங்கம் செத்து போச்சு. இப்ப அந்த செத்த சிங்கம் திராட்சை தோட்டத்துல இருக்கா இல்லையான்னு பார்க்க போயிருக்கிறார். இவன் விரதம் என்ன தெரியுமா? செத்ததுக்கு பக்கத்துல போக கூடாது. இவன் அதே என்னாகும் 6ஆம் அதிகாரத்துல கீழே இருக்குது. அவன் செத்ததுக்கு பக்கத்துல என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது. அதை தொடவும் கூடாது. தொட்டா என்ன பண்ணணும்ட்டு அந்த 1ஆம் அதிகாரம் என்னாகும் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 5-6 வசனம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் நீங்க வாசிச்சு கொள்ளுங்க. இப்போ வழி விலகி போனான். அடுத்து இதோ சிங்கத்தின் உடலில் உள்ள தேனீ கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து, தொடக்கூடாத சிங்கத்தை என்ன பண்றாரு? இப்ப தொடறாரு. அடுத்து அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். இதான் கதை முடிஞ்சு. இதான் வீழ்ச்சி, சிம்சனுடைய வீழ்ச்சி. இன்னைக்கு பல நேரங்களிலே நாம் இதைத்தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருக்கிறார். ஆதாமை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நீ சகலவித கனிகளையும் புசிக்கலாம். நீ என்ன செய்யலாம்? சகலவித கனிகளையும் புசிக்கலாம். ஆனால் தோட்டத்தின் நடுவே இருக்கிற நன்மை தீமை அறியத்தக்க கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். இவர் இப்போ இவ்வளத்தையும் கொடுத்து ஒன்று வேணாங்கிறார்ல, அந்த ஒன்றைத்தான் சாப்பிடணும்னு அவனுக்கு ஆசை வந்துச்சு. புரியுதா? சில நேரத்தில் கர்த்தர் நமக்கு நிறைய ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். இந்த உலகத்தில் சில காரியங்களை கர்த்தர் நமக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கிறார். இப்போ நம்ம மைண்டு அந்த ரெஸ்ட்ரிக்ஷனை தான் என்ன செய்யும்? தேடும். அதைத்தான் செய்யணும்னு தோணும். இவ்வளோ கொடுத்துருக்கிறாரே, இது மேல நம்ம மைண்டு போகாது. திராட்சை தோட்டத்தில் இருக்கிற அந்த காரியத்தை மட்டும்தான் சிம்சன் சாப்பிடக்கூடாது. அவர் மாம்பழம் சாப்பிடலாம், கொய்யாப்பழம் சாப்பிடலாம், பலாப்பழம் சாப்பிடலாம், எல்லா பழத்தையும் சாப்பிடலாம். ஒன்று சாப்பிடக்கூடாது, திராட்சை பழம் மட்டும் சாப்பிடக்கூடாது. இப்போ ஏன் அங்கே போனாரு? திராட்சை தோட்டத்துக்கிட்ட போனாரு. இப்போ சிங்கம் வந்துச்சு. அடுத்த ஆண்டவர் சொல்றாரு, நீ உயிரோடு இருக்கிற எதை வேணாலும் தொட்டுக்கப்பா, செத்ததை மட்டும் தொடவே தொடாத. பர்டிகுலரா இவன் தோட்டத்துக்கு அங்கே போறான் பாருங்க. சிங்கத்தின் உடலை பார்ப்பதற்கு தெரியும் சிங்கம் செத்து போச்சுன்னு. ஏன் இவன் விரதம் இருக்கணும்? அந்த 6ஆம் அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகத்தில் அவன் அந்த எதையாவது தொட்டு தீட்டுப்பட்டினால் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு பாருங்க. அதுல இருக்கும் பாருங்க, 5-6 வசனத்தில் வாசிங்க. யாதொரு பிரேத தண்டையிலே போகக்கூடாது. அப்பா அம்மா செத்தா கூட தொடக்கூடாது பைபிள் சொல்லுது. இவர் இப்ப எதை தொடறதுக்கு பார்க்க போனாரு? சிங்கம் செத்துச்சு, இதெல்லாம் தெரியும். இவர் தான் சாவடிச்சாரு. செத்த சிங்கம் இருக்கான்னு பார்க்க போயிருக்காரு. வழி விலகி போனான். அந்த வழி விலகின உடனே சிங்கத்துல என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. இதான் வீழ்ச்சி. எப்பவுமே நேரடியா வராது. நம்ம வீழ்த்தத்துக்கு பிசாசு என்ன பண்ணுவான்னா, சில தேன்களை அங்க வச்சிருப்பான், சில விரும்பத்தக்க காரியங்களை வச்சிருப்பான். நாம தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தோட்டத்துக்குள்ள சிங்கம் வந்ததே முதல்ல நம்ம தோட்டத்துக்குள்ள போனதே தப்பு, தோட்டத்துக்கிட்ட போனது. ரெண்டாவது, வரக்கூடாத சிங்கம் அங்கே வருது, நாம் சாவடிச்சிட்டோம். ஓகே பரவாயில்ல. நான் எப்பவும் சொல்வேன், உயிரோடு இருந்த சிங்கத்தை சிம்சோன் சாவடிச்சிட்டான், செத்த சிங்கம் சிம்சோனை ஜெயிச்சிருச்சு. பல நேரத்தில் இதான் பிரச்சனையே. இப்போ சில நேரத்தில் வைராக்கியமாக சில காரியங்களை நாம் செய்கிறோம் இல்லை, பின்னாட்களில் அதே பாவம், செத்த போன பாவம் நம்ம ஜெயிக்க தொடங்கிடும். அதை தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் சில பரிசுத்தவான்களை இந்த 30 வருஷத்தில் பார்த்துருக்கிறேன். ஆரம்பத்தில் எதை பற்றி பேசினாங்களோ அதே காரியத்தில் அவர்கள் விழுந்ததையும் நான் பார்த்துருக்கிறேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஒரே ஒரு பாடம் மட்டும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டே இருப்பேன். நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. எதை பேசுகிறோமோ அதில் கடைசி வரைக்கும் நிற்கணும். பல நேரங்களில் நமக்கு அது வீழ்ச்சியை கொண்டு வரும். சில தேன் அதில் வரும். சில நேரத்தில் நம்ம விரும்பத்தக்க காரியம் அதில் இருக்கும், ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு மரணம் இருக்கும். நன்மை தீமை அறியத்தக்க கனிக்குள்ள என்ன இருந்துச்சு? மரணம் இருந்துச்சு. இந்த செத்து போன சிங்கத்துக்குள்ள என்ன இருந்துச்சு? தேன் இருந்துச்சு. அது பார்வைக்கு இன்பம், இது புசிப்புக்கு ஏற்றது. அவ்வளவுதான் விஷயம். ரெண்டும் ஒண்ணுதான். அதைத்தான் சொல்றேன். பல காரியங்களிலே நாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டி இருக்கிறது. இல்ல நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க, பிசாசு வந்து
அப்படியே 2 கொம்பு வச்சுக்கிட்டு வால் வச்சுக்கிட்டு அப்படித்தான் வருவான்னு இல்ல, செத்து போன சிங்கத்தின் வழியா கூட உங்களை ஜெயிச்சிருவான். உயிரோடு இருக்கிற சிங்கம் கூட ஜெயிக்காது. சில நேரத்தில் எது ஜெயிச்சிரும்? செத்து போன சிங்கம் ஜெயிச்சிரும். யோசிச்சு பாருங்க, கோலியாத்துக்கிட்ட விழுந்து கோலியாத்தை ஜெயித்த தாவீது பத்சேபாள்கிட்ட தோத்து போனான். அதான் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளணும். இன்னைக்கு இந்த சிங்கம் இப்ப நிலைமை என்ன தெரியுமா? எனக்கு அந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிட்டே வாங்க. சிம்சோன் என்ன செய்வான்? போய் தன் தாய் தகப்பனிடத்தில் அறிவிக்க மாட்டான். அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவில்லை, அந்த தேனை எங்கிருந்து எடுத்தேன் என்று தன் தாய் தகப்பனுக்கு என்ன செய்யல? அறிவிக்கவில்லை. நம்ம நிறைய நினைக்கிறோம் சிம்சோனுடைய முடிவு ரொம்ப மோசமா இருந்துச்சு, தொழிலாளர்கிட்ட போய் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டாரு, அதனால பிடிச்சி கொண்டு போயிட்டாங்க, கண்ணை குருடாக்கிட்டாங்க, மொட்டை அடிச்சாங்கன்னு இருக்குல்ல. ஆனா பைபிள்ல சிம்சோனை விசுவாச வீரன் தான் சொல்லுது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:32. பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், யெப்தா, தாவீது. அப்ப இந்த விசுவாச வீரர்கள் பட்டியல யார் பேர் வந்துருச்சு? இந்த சிம்சோன் பேர் வந்துருச்சு இல்ல. அப்ப அவர் போனாரு, கண்ணு குருடாச்சு, அவர் வந்து 2 இதை வந்து சங்கிலியில கட்டி இருந்தாங்க, எல்லாம் நடந்தது இல்ல. ஆனா இதுக்கெல்லாம் என்ன காரணம் நினைக்கிறீங்க? இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? அந்த 6ஆம் அதிகாரம் என்னாகமத்தில் வாசிக்கும் போது அவன் பிரேரத்தண்டையில போய் தன் தாயாவது சகோதரியாவது தீட்டுப்படுத்தல் ஆகாதுன்னு இருக்குல்ல. அப்படி ஆனா என்ன பண்ணணும்னு கீழே இருக்கு பாருங்க, வாசிங்க. அவன் நசரேயனாய் இருக்கும் நாளெல்லாம் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருப்பான். அவன் அண்டையிலே ஒருவன் சடுதியில் மரணம் அடைந்தால் நசரேன விரதம் உள்ள அவனுடைய தலை தீட்டுப்பட்டதே ஆகில் அவன் தன் சுத்திகரிப்பின் நாளாகிய 7ஆம் நாளில் தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு என்ன பண்ணணும்? தன் தலைமயிரை சிரைத்துக் கொண்டு முடிய மொட்டை அடிக்கணும். சிம்சோன் இங்க தப்பு பண்ணியாச்சு, பிரேதத்தை தொட்டுட்டாரு, அதுல இருக்கிறதான தேனை எடுத்துட்டாரு. இப்ப இதுக்கு நிவர்த்தி என்ன? தலையை மொட்டை அடிக்கணும். ஒருவேளை இதை அவன் தாய் தகவன்கிட்ட சொல்லி இருந்தா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணிருப்பாங்க? அப்பா நீ இதை செஞ்சிருக்க கூடாது, இப்படி செஞ்சிட்ட, இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, வா ஆசாரியன்கிட்ட போய் கேட்போம்பாங்க. ஆசாரியன் என்ன பண்ணிருப்பான்? இதுக்கு நிவர்த்திக்கு நீ என்ன பண்ணணும்? தலைமயிரை மொட்டை அடிக்கணும், அது வரைக்கும் வீட்டு விட்டு வெளியே வராதுன்னு சொல்லி முடி வளர்ற வரைக்கும் என்ன பண்ணிருப்பாங்க? வீட்டுக்குள்ள வச்சிருப்பாங்க. இப்ப இவர் சொல்லல, ஆனா இவன் விசுவாச வீரர்கள் பட்டியலுடைய திட்டத்தில் இருக்கிறான். இவனை காண்டவர் கொண்டு போய் அந்த வீரர்கள் பட்டியலில் சேர்க்கணும். வேற வழியே இல்லை, இவன் தலை மொட்டை அடிச்சாதான் சேர்க்க முடியும். அழகா இஸ்ரவேலுக்குள்ள யாருக்கும் தெரியாம அடிக்க வேண்டிய மொட்டை பெலிஸ்தியர் பாளையத்தில் வைத்து அடிக்கப்பட்டது. நிவர்த்தி செஞ்சிட்டார் ஆண்டவர். சிம்சோனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய பாவத்துக்கு நிவர்த்தி கிடைச்சிருச்சு. ஆனா கிடைச்ச விதம் தான் கஷ்டம். ஆண்டவர் நம்மை அப்படி கொண்டு போக விரும்பவில்லை. ஆண்டவர் நம்மை சரிப்படுத்த விரும்புகிறார். சிங்கத்துக்கிட்ட போக வேண்டாம் என்று விரும்புகிறார். பல நேரத்தில் செத்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் நம்ம. ஏன்னா அதுல கொஞ்சம் தேன் இருக்குது. அதுல தேன் இருக்கிறது உண்மை. தேனை குடிச்சா கண்கள் தெளிவாகும், அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இருக்கிற இடம் ராங் பர்சன், இருக்கிறது தப்பான இடத்துல இருக்குது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க. நல்ல விஷயம் ராங் பிளேஸ்ல இருக்குது. ராங் பிளேஸ்ல இருக்கிறது உனக்கு எனக்கும் உகந்தது அல்ல. அந்த தேன் நமக்கு தேவையே இல்லை. கர்த்தர் நமக்கு தெள்ளி தேன் வச்சிருக்கிறார், கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் சில ஆசைகள், சில இச்சைகள், சில காரியங்கள் அது எங்க இருக்குது? செத்த சிங்கத்துக்கிட்ட இருக்குது. இதுல என்ன தப்பு இருக்குது? ஒரு அம்மா வந்து ஒரு ஐயாவை சொன்னாங்களாம், நல்லா பாடிட்டு இருந்தாராம். பாடிட்டு இருந்து சொன்னாங்களாம், நான் ஜெபத்தில் ஆராதிச்சுக்கும் போது கர்த்தர் எனக்குள்ள இருந்து சொன்னார், உங்களை தான் எனக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிறாரு, உங்களை தான் திருமணம் செய்ய சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ அவர் சொன்னாராம், எனக்கும் ஓகே தான், பட் இருந்தாலும் நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாராம். யாரேண்ணா? மனைவியேன்னாராம். இப்போ அந்த அம்மாவுக்கு யார் காட்டியிருப்பா? அந்த அம்மாவுக்கு அங்கே வந்துச்சு இல்லை, ஆண்டவர் உங்களை தான் காட்டினாருன்னு சொன்னாருங்கள. அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் இப்போ அந்த காட்டினது யாரு? கண்டிப்பாக ஆண்டவர் கிடையாது இல்லை. கல்யாணமான ஒரு ஆளை எப்படி காட்டுவார் இல்லையா? உங்களுக்கு புரியுதா? அப்போ இந்த அம்மாவுக்கு அவர் பாடுறது தேனு, ஆனா அவர் இருக்கிறது செத்த சிங்கம். அதுதான் அந்த அம்மா கிட்ட வந்துருச்சு. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இதான் நடக்கும். அதை நம்ம திருத்திக்கிட்டா நல்லது. இங்க விழாதவங்க யாருமே கிடையாது, எழுந்திருக்கிறோமா தான் கர்த்தர் பார்க்கிறார். இந்த பைபிளை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாம்ல இருந்து இயேசு கிறிஸ்துவை தவிர ஆதாம்ல இருந்து அத்தனை பேருக்கும் ஆண்டவர் செகண்ட் சான்ஸ் கொடுத்துருக்கிறார். செகண்ட் சான்ஸ் வாங்காம யாருமே இல்லை. பெரும்பான்மையா 99.99.
ஆனா கர்த்தருடைய திட்டம் என்ன? நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்ம விழ மாட்டோம்னு கர்த்தர் நினைக்கல. விழுந்தா எழுந்திருக்கிறோமா, அதை விட்டுட்டு வந்துடுறோமா, அந்த தேன் வேணான்னு சொல்றோமா, அதை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சில ஆட்கள் சொல்றாங்க என்ன தப்பு, எல்லாரும் செய்யறாங்க நானும் செய்தான், மொட்டை அடிப்பாரு, மொட்டை அடிப்பாரு, வச்சு அடிப்பார், ஒரு இடத்துல குருடாக்கி அடிப்பாரு. திருந்தத்துக்கு சான்ஸ் கொடுக்கும் போதே திருந்திடணும். சில ஆட்கள் இந்த டாக்டிஸா இருப்பாங்க, யாருக்கும் தெரியாது, அது பண்ணும் போடா. உன்னை விட 7000 பேர் எல்லாமே பார்த்துட்டாரு ஆண்டவர். 6000 வருஷமா கர்த்தர் எப்பேற்பட்டது ஆளெல்லாம் பார்த்து முடிச்சு விட்டாரு. நம்மால் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஓ அவருக்கு தெரியாது இவருக்கு தெரியாது, ரொம்ப அழகா யாருக்கும் தெரியாம ஆண்டவர் சொன்னார், விட்டு வச்சிருக்கேன் திருந்திரு, நல்லது உனக்கு. இல்லை எங்க மொட்டை அடிப்பேன்னு உனக்கே தெரியாது. கண்ணை குருடாக்கி அடிப்பாரு, குருடாக்காமி அடிப்பாரு. திருந்தறதுக்கு ஆண்டவர் சான்ஸ் கொடுக்கும்போது நமக்கு திருந்திடணும், அதான் நமக்கு நல்லது சொல்லுவார் ஆண்டவர். எடுத்த உடனே ஆண்டவர் அடிக்கிற ஆண்டவரே கிடையாது. கெட்ட இளையகுமாரனை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். தகப்பன்ட்ட வந்து கேட்டான், அந்த தகப்பன் கொடுக்க மாட்டேன்னாரா சொத்தை, அட்வைஸ் பண்ணாரா, சரி எடுத்துட்டு போ. அவருக்கு நல்லா தெரியும் ஒரு நாள் இது எல்லாமே தொலைக்க போற நீ. ஆனால் என்னோட எண்ணம் என்ன தெரியுமா, நான் இன்னைக்கு இந்த சொத்தை கொடுக்காம நீ என்ன வெறுக்கிறத விட நான் கொடுத்துறேன், எடுத்துட்டு போ. போனால் சொத்து தான், ஆனால் ஒரு நாள் நீ திரும்பி கண்டிப்பாக என்கிட்ட வருவேன். ஆண்டவர் அந்த எதிர்பார்ப்போட தான் நம்மகிட்ட உட்காந்துருக்கிறார். ஒரு நாள் நம்ம திரும்பி வருவோம் என்று. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் திராட்சை தோட்டத்துக்குள்ள கர்த்தர் சில ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் வச்சாருன்னா போகாதீங்க, வேண்டாம். அப்படி போனீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத சிங்கம் ஒன்று வரும். அதுக்கு தான் ஆண்டவர் தோட்டத்தை என்ன செய்கிறாரு, வெளியே அடிச்சு வச்சிருக்கிறாரு. நம்ம தோட்டத்தை விட்டு என்ன செய்கிறோம், வெளியே போகிறோம். கர்த்தர் நமக்கு கொடுக்காத தோட்டம். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மீட்டிங்கில் போய் உட்காறேன், இந்த மீட்டிங்கில் போய் உட்காறேன், இதில் என்ன இருக்குது, அங்கே போய் உட்காரோம். உங்களுக்கு தெரியும் சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நம்ம வீடுகளில் காலையில் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பாட்டு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய அகஸ்டின் அண்ணனுடைய மெசேஜோ இல்லை மோகன்சி அண்ணனுடைய ப்ரேயரோ போடுறீங்க. வீட்டில் என்ன வருது, தேவ பிரசன்னம் வருது இல்லை, உணர்றோம்ல, நம்ம உணர்றீங்க தானே. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சிலருடைய மீட்டிங்ஸ்க்கு என்ன சும்மா தான் பார்க்க போனேன், அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கத்தான் போனேன் போகிறீங்க. அங்கேருந்து என்ன வரும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் வராமல் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுவீங்களா திருப்பி? உங்களை அறியாமலேயே அந்த செத்த சிங்கத்திலிருந்து சில தேன் உங்களுக்குள்ளே வந்துடும். சில காரியங்கள் நடக்கும். அதுக்கு தான் உங்களை போக வேணாம், சில காரியங்களை அட்டன் பண்ண வேணாம்னு சொல்கிறோம். அதுவும் இந்த கடைசி காலத்தில் அப்படிப்பட்ட எவனை விழுங்கலாமோ என்று பிசாசு என்ன செய்கிறான், வகை தேடி சுற்றி திரிகிறான். இன்னைக்கு அநேகர் அப்படித்தான் இருக்கிறாங்க. சொன்னாலும் கூட என்ன செய்யறதில்ல, கேட்கறதில்ல. அங்கே என்ன அதில் வேற இப்போ எல்லாம் கேட்குறாங்க, அதென்ன எல்லாரும் போகும்போது நாங்கள் ஏன் போகக்கூடாது, எல்லாரும் போய் பார்க்குறாங்க நாங்களும் போய் பார்த்துட்டு வரோம். வேண்டாம். தீனால் என்ன பண்ணாலாம், தேசத்தை சுற்றி பார்க்கும்படி போனாலாம். ஆனால் என்ன வசனம் சொல்லுது, தீனால் என்ன செஞ்சால் தீட்டுப்பட்டு போனால் கடைசியில் செத்தே போயிட்டான் அவன் ஒருத்தன். யாக்கோபு சொல்றாரு, என் வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்கள். இதுக்கு நோக்கம் என்ன, இந்த அம்மா சுற்றி பார்க்க போனது. ஆண்டவர் வந்து சில காரியங்கள் நம்மளை வேணான்னு சொல்லலை, சில காரியங்கள் மட்டும்தான் வேணான்னு சொல்லி வச்சிருக்கிறார். சகலவித கனிகளையும் பூசிங்க. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார், எவ்வளோ ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஏதோ ஒரு சில காரியங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கிறார். அந்த இடத்துக்கு தான் போவேன்னா என்ன அர்த்தம்? நம்ம பிள்ளைகிட்ட சொல்கிறோம் தெரியுமா, அந்த இடத்துல ஷாக் அடிக்கும், போகாத, நெருப்பு இருக்கு போகாத. அந்த இடத்துக்கு தான் நான் போவேன்னும் போது தான் பிரச்சனை வருது. கடைசியாக தோட்டத்துக்குள் இருக்கிற இன்னொரு காரியத்தை குறித்து வேதம் சொல்லுது. நான் சொல்லிட்டு சொன்ன நேரத்துக்கு முடிச்சிடறேன். வாசிங்க, உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசி. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குடிநரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுகளுமாயிருக்கிறது. தோட்டம் எப்படி இருக்குது, பூவும் பிஞ்சுமா இருக்கு. ஆரம்ப கால விசுவாசி இருக்கு, அப்பதான் வந்த விசுவாசி இருக்கு, வந்து கொஞ்ச நாளான விசுவாசி இருக்கு, அப்பதான் ஞானஸ்நானம் எடுத்த விசுவாசி இருக்கு, அப்பதான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற விசுவாசி இருக்குது. எல்லாம் பூவும் பிஞ்சுமா அப்படியே இருக்கு. எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் தோட்டத்துக்குள்ள என்ன இருக்குதாம்மா, நரிகளும் சிறு நரிகளும் குழி நரிகளும் உள்ளே இருக்கிறது. இது வெளியிருந்து உள்ளே வரல. திராட்சை தோட்டத்தில் எப்பவுமே என்ன இருக்கும், நரி இருக்க தான் செய்யும். அது சர்ப்பம் வெளியிருந்து உள்ளே வந்துச்சு. சிங்கம் எப்போ உள்ளே போச்சுன்னே தெரில, அது உள்ளேருந்து நேராக வெளியே வருது. ஆனால் இங்கே பார்த்தா உள்ளுக்குள்ளேயே சில நரி இருக்கு. தோட்டத்துக்குள்ளே என்ன உட்காந்துருக்கோம், நரி உட்காந்துருக்கோம். இந்த நரியை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். அதனால தான் வசனம் சொல்லுது, அதை பிடிங்க, அதை விரட்டுங்கள், அதை என்ன செய்யுங்க, அதை பிடிங்க. அப்போ அந்த நரி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வகையான உபதேசம். என்ன உபதேசம் வாசிங்க, லூக்கா எழுதின மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க.
மார்க் 8:15. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் பரிசேயருடைய புளித்தமாவை குறித்தும் ஏரோதின் புளித்தமாவை குறித்தும் எச்சரிக்கையாயிருங்கள் என்று. ஏரோதின் புளித்தமாவுனா என்ன? பரிசேயருடைய புளித்தமாவுனா உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பரிசேயர் அப்படிங்கிறது இஸ்ரவேல்ல இருக்கக்கூடியதான ஒரு உபதேசம். நியாயப்பிரமாணத்தை போதிப்பாங்க. ஆனா அந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள சில காரியங்களை அவங்க கலந்து போதிப்பாங்க. அதுக்கு பேர் பரிசேயர் உபதேசம். ஆனால் இங்கே ஒரு உபதேசம் இருக்கு. அந்த உபதேசத்துக்கு பேர் என்ன உபதேசம்? ஏரோதின் உபதேசம். இந்த ஏரோதை தான் கர்த்தர் நரீம்பர். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசி. இன்றைக்கும் நாளைக்கும் மறுநாளைக்கும் நான் நடமாட வேண்டும், எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக நீங்கள் போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள். ஏரோதுக்கு பேர் என்னது? நரி. நரி. ஏரோதுடைய உபதேசத்துக்கு பேர் என்னது? நரியின் உபதேசம். ஏரோது உபதேசிக்கிறான். ஏரோதின் உபதேசங்கள்னு பைபிள் சொல்லுது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஏரோது ராஜவஸ்திரம் தரித்தவனா என்ன பண்ணானா? உபதேசம் பண்ணினான்னு இருக்கு. அப்ப இந்த ஏரோதுடைய உபதேசம்னா என்ன அப்படின்னு சொல்லி இப்ப இந்த செய்திக்காக போயிட்டு பார்க்கும்போது, ஏரோதுடைய உபதேசம் பரிசேய உபதேசம் வேறு. சதுசேயரை பத்தி விட்டுருங்க, அது நமக்கு பைபிளுக்கு அகைன்ஸ்ட். பரிசேயர்கள் பைபிள் உபதேசம் மாதிரியே தான் இருக்கும். பட் நியாயப்பிரமாணத்தில் சில மாற்றங்களை செய்து போதிப்பார்கள். ஆனால் ஏரோதின் உபதேசம் என்பது முழுக்க முழுக்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சர்ச்சுக்குள்ள, அதாவது யூதர்களுக்குள்ள கொண்டு வந்து ரோமானிய உபதேசத்தை பிரசங்கிப்பது. ரோமன் லா, அதாவது ரோமன் கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யறது, அந்தந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லாவை போதிச்சு அந்த கவர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சபையை நடத்தணும்னு சொல்றது தான் என்னது? ஏரோதுடைய உபதேசமாக கமெண்ட்ரியில் இருக்கு. இன்னைக்கு இந்த உபதேசமும் சபைக்குள்ள என்ன செய்யுது இருக்கு. ஆனா நாம ரோம உபதேசத்துக்கு இது பண்ணல, ரோம உபதேசத்தை ஃபாலோ பண்ணுங்க நம்ம சொல்லல. ஆனா சபைக்குள்ள பைபிள் சொல்ற உபதேசத்தை தவிர வேற எந்த உபதேசம், உலக பிரகாரமான அரசியல், உலக பிரகாரமான காரியம் எதுவும் சபைக்குள்ள வரக்கூடாது. இன்னைக்கு சபை இங்க எப்படின்னு தெரியாது, ஒருவேளை இங்க விட்டுருங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், பல நாடுகளை பொறுத்த வரைக்கும் சபை வேர்ல்டு பாலிடிக்ஸ்குள்ள, சிவில் லாக்குள்ள போயிருச்சு. தப்பு இல்லைங்கிற இடத்துக்கு போயிருச்சு. உலகமே என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவில் லா தனியா வச்சிருப்பாங்க, ரிலீஜியஸ் லா தனியா வச்சிருப்பாங்க, மத உபதேசம் தனியா இருக்கும், உலகத்தினுடைய பாலிடிக்ஸ் தனியாக இருக்கும். இந்த மத உபதேசமும் இதுவும் ஒன்றே செய்யக்கூடாது, ஒன்றா சேரக்கூடாது. சேர்ந்தா சர்வாதிகாரம் ஆயிடும். இப்போ பல நாடுகள் அப்படி இருக்குது, பார்த்துருக்கீங்க தானே. மதவாதி பிரதமர் ஆயிட்டாருன்னா என்ன ஆகும்? அவர் ஒரு மதத்தை பிடிச்சிக்கிட்டு மற்ற மதக்காரங்களை என்ன பண்ணிடுவாரு? கொடுமைப்படுத்தி சிறுமைப்படுத்த தொடங்கிடுவார். ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா, மதவாதி என்னவா இருக்கக்கூடாது, அவர் எல்லாத்துக்கும் காமனா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏரோதின் உபதேசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு உபதேசத்தை வச்சுக்கிட்டு அதை அரசியல் லாவா மாற்றி அந்த அரசியலை பண்றது. இன்னைக்கு அப்படிப்பட்ட உபதேசங்கள் சபைக்குள்ளே வர தொடங்கின காலமா இருக்கு. இப்ப லேட்டஸ்ட் பல சபைகள் ஏதாவது ஒரு அரசியல் சார்பு, ஏதாவது ஒரு பாலிடிக்ஸ்குள்ள போய் அந்த காரியத்துக்குள்ள போயிட்டே இருக்கு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன செய்யும் கேட்டீங்கன்னா, இந்த உபதேசத்துல அப்பதான் வளர்ந்து வருதுல ஒரு குரூப், இந்த குரூப்பை அது நாசமாக்கிடும். இப்போ நான் ஒரு காரியத்தை சொல்லிட்டு முடிச்சிடறேன், கவனிங்க, டைம் இல்லை, கவனிங்க. இப்போ சபைக்குள்ள இருக்கிறோம். சபைக்குள்ள இருக்கும் பொழுது மொழி வாரியாக அல்லது அரசியல் வாரியாக நமக்குள்ள பிரிவினைகள் வருது இல்ல. அவர் அந்த ஊருக்காரு, இவர் இந்த ஊருக்காரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க அப்படி இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அவர் ஸ்ரீலங்கன், இவர் இந்தியன், இவர் அந்த பிலிப்பைன்ஸ்காரு அப்படின்னு சொல்லி நமக்குள்ள ஒரு பாகுபாடு ஒரு பிரிவினை வருது இல்ல. அவங்கள இப்போ பெரும்பான்மையாக யார் இருக்கிறாங்களோ அவங்கள மேலே வச்சுக்கிட்டு, கொஞ்சம் பேர் இருக்கிறாங்களா சர்ச்சில், ஒரு சில சபைக்கெல்லாம் போயிட்டீங்கன்னா தமிழர்கள், மலையாளிஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க. அப்போ அங்கே இருக்கும்போது நமக்குள்ள எந்த இதுவும் என்ன கிடையாது, பாகுபாடு கிடையாது. ஏன்னா இங்கே யூதனும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. எப்போ அந்த பாகுபாடு வருதோ உள்ள, ஒரு சாராரை பிடிச்சிக்கொண்டு ஒரு சாராரை சிறுமைப்படுத்துதல், அவங்களுக்கு மட்டப்படுத்துது, மற்றவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இவங்களை விரட்டுறது அல்லது அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம இப்படி ஒரு ஏற்றத்தாழ்வு வருது இல்ல, இது ஒரு வகையான ஏரோதின் உபதேசம். இது இப்ப நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டே இருக்கு. ஒவ்வொரு நாட்டுக்கு போனீங்கன்னா, இந்தியா மாதிரி நாட்டுக்கு போனீங்கன்னா அரசியல் காரியங்கள் உள்ள வந்துருச்சு. இப்போ சில இடத்துக்கு போட்டீங்கன்னா, நான் எந்த ஸ்டேட்டு, எந்த மாவட்டம், அது உள்ள வந்துருச்சு. சில இடத்துக்கு போயிட்டீங்கன்னா எந்த மொழி, அதை வந்துருச்சு. ஆனால் வேதத்தை பொறுத்த வரைக்கும், சபையை பொறுத்த வரைக்கும் நமக்குள்ள எந்த பாகுபாடுமே கிடையாது. இது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு சாராரை கர்த்தரை விட்டு ரொம்ப தூரப்படுத்தி கொண்டு போயிடுது.
அவர்களுக்கு ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்க சர்ச்சுக்குள்ள. ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன், எந்த நாடுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2-3 மொழிக்காரங்க ஒன்றா இருக்கிறாங்க ஒரு சர்ச்சில். அதில் ஒரு மொழிக்காரங்க ஒரு 70% இருக்காங்க, இன்னொரு மொழிக்காரங்க 20%, இன்னொரு மொழிக்காரங்க 10%. ஆனால் அந்த பாஸ்டர் ரொம்ப அழகாக நடத்துகிறார். ஒரு பாட்டுன்னா 3 மொழிக்காரங்களுக்கு 3 பாட்டு பாடுறாரு, ஒரு பாட்டு பாடுறாரு. ரொம்ப அழகாக பேலன்ஸ் பண்ணி நடத்துறாரு. ஆனால் அந்த 10%காரர் இருக்கிறான்ல, உள்ளே உட்காந்துட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இந்த சபையில் நமக்கு இம்பார்ட்டன்ஸே இல்லை. நமக்குன்னு ஒரு சபை இருந்தால் தான். ஏற்கனவே 20 சபை இருக்கு. வேணா இவங்க போய் என்ன பண்ணணும், அவங்க சர்ச்சில் சேர்ந்து இவன் பாருங்க சபையை உடைக்கிறான் பாருங்க. நமக்குன்னு ஒரு சபை வேணும், நமக்குன்னு உரிமை வேணும், நம்மளும் நம்ம மொழியில பாடணும், நம்ம மொழியில். இது என்ன ஆவி தெரியுமா? இதுதான் ஏரோதின் ஆவி, அந்த உபதேசத்தினுடைய ஆவி. நமக்கு நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க, இங்கே யூதன் கிரேக்கன் இந்த பாகுபாடெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நாளைக்கு பரலோகத்துக்கு போனீங்கன்னா அந்த ஊருக்காரங்க அதிகமாக இருக்காங்க, இந்த ஊருக்காரங்க கம்மியாக இருக்காங்கன்னு சொல்ல போகிறீங்களா? அங்கே எதுவுமே கிடையாது, ஒரு பாகுபாடுமே கிடையாது. நாம் எல்லாம் ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க போகிறோம். அல்லேலூயா. இன்னும் சொல்ல போனால், ஒருவேளை ஒரு மொழிக்காரங்க கம்மியாக இருக்கிறாங்கன்னா நாம் அவர்களை இன்னும் அதிகம் ஆதரிக்க வேண்டும். இன்செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு வரவே கூடாது. நாம் அவங்கள கார்னர் பண்ணுறது, அவங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது, அவங்கள தனிமைப்படுத்துறது, இதெல்லாம் ஒரு வகையான ஏரோதின் ஆவி. இந்த இடத்துல உள்ளுக்குள்ளே வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, சபைக்குள்ளே காலை வச்சிட்டோம்னா நமக்குள்ளே வேற எந்த பாகுபாடுமே கிடையாது. அத்தனை பேரும் ஒரு தேவனுடைய பிள்ளைகள், ஒரு ரத்தத்தாலே கழுவப்பட்டோம், ஒரு பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறோம், ஒரே இடத்துக்கு நாம் போக போகிறோம். அல்லேலூயா. இங்கே நம்ம இந்த பாகுபாடு மொத்தத்தையும் தூக்கிடுங்க. அதுதான் அரசியல்வாதி பண்ணுறது. இதெல்லாம் அந்த மொழிக்காரன், அந்த ஸ்டேட்டு, இந்த ஜாதிக்காரன், அதெல்லாம் அரசியல் பண்ணுறது அரசியல்வாதியுடைய வேலை. சபை அந்த வேலையில், சபை அதை உடைக்கிற வேலை. இங்கே வரவங்களுக்குள்ள நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இந்த மாதிரி பாகுபாடு எதுவுமே இருக்கக்கூடாது. உலகத்தினுடைய லா, சிவில் லா நமக்குள்ள பொருந்தவே பொருந்தாது. நம்ம உலகத்தின் சிவில் லாக்கு கீழ்ப்படுகிறோம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் சபைக்குள்ள ஒரே ஒரு லா தான் இருக்கு, கிருபை. அது கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. யாரையுமே சிறுமைப்படுத்தக்கூடாது. இப்பவும் சொல்றேன், நீங்க அப்படி யாரையாவது சிறுமைப்படுத்தினீங்கன்னா கர்த்தர் அவன் பட்சத்தில் தான் நிற்பார். ஏன்னா பைபிள் சொல்லுது, சிறுமை உள்ளவர்களுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு. ஆமா, அந்த பயப்படாதே சிறுமந்தையே ஆண்டவர் சொல்றாரு. சிறு கூட்டத்துக்கிட்ட தான் ஆண்டவர் இருக்கிறார். பல நேரங்களில் இந்த மாதிரி காரியங்கள் சபைகளுக்குள்ளே வர்றது தவிர்க்கப்பட வேண்டும். 100% இங்கே இருக்கவே கூடாது. அது நிறைய சபைகளில் இது இருக்கு. ஒரு சில சபைகளுக்கெல்லாம் போனோம்னா அப்பட்டமாக தெரியுது இப்படி இருக்குன்னு. நம்ம சபையில் தெரியாது, பல சபைகளை நான் போகிறோம், எல்லா இடத்துக்கும் போகிறோம். வாரம் ஒரு சபைக்கு போகும்போது சில சபைகளை பார்க்கிறோம், அப்பட்டமாய் தெரிகிறது. நமக்கே அந்த பாகுபாடு வருது இல்லை சில நேரத்தில். அவர் நம்ம ஊருக்காரு, இந்த ஊருக்காரு. ஆண்டவர் சொல்கிறாரு, எதையுமே என்ன செய்யாத, பார்க்காத. அத்தனை பேரும் தேவ சாயலாய் தேவ ரூபத்தின்படி படைக்கப்பட்டவர்கள்.